வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நாம் பூக்கடையில் கட்டுற மாதிரி மாலையை எப்படி வீட்டிலையே கட்டலான்னு பார்க்கலாம். இந்த மாலை கட்டுறதுக்கு ஒத்த நந்தியாவட்டை எடுத்திருக்கேன். கனமான ரோஸ் போல் இருக்கும். அதைத்தான் நான் யூஸ் பண்ணி இந்த மாலை கட்டுறேன். இது கட்ட பழகிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஒத்த நந்தியாவட்டை யூஸ் பண்ணால். அடுத்ததாக இட்லி பூ நல்ல ரெட் கலரில் எடுத்திருக்கிறேன். ஏதாவது ஒரு பச்சை இலை, நான் பலா மரத்து இலை எடுத்திருக்கிறேன். இதோட தேவையான அளவுக்கு நார் இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மாலை கட்ட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கனமான நார் ஒன்றும், சுற்றி கட்டுறதுக்கு கொஞ்சம் லேசான நார் ஒன்றும் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 இன்ச் கேப் விட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. கிளியராக சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பலா இலை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பலா இலையை எடுத்து அப்படியே 2ஆக மடிச்சுட்டு அதை நல்லா சுற்றிக்கோங்க. ரவுண்டாக ரோல் மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷனை 2 நாருக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த சின்ன நாரை இலைக்கு மேலே கொண்டு வாங்க. இலைக்கு மேலே எடுத்துகிட்டு வந்து இந்த நாருக்கு கீழே விட்டு இலைக்கும் நாருக்கும் நடுவில் எடுக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் இந்த கனமான நாரை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாலை ரொம்ப அழகாக வரும். திரும்ப பாருங்கள், இன்னொரு இலையை எடுத்து செஞ்சு காட்டுறேன். இலையை நல்லா டியூப் மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு சென்டர் போர்ஷனை நார் மேலே வச்சுக்கோங்க. இந்த லேசான நாரை அப்படியே இலைக்கு மேலே கொண்டு வந்து நாருக்கும் இலைக்கும் நடுவில் வெளியில் எடுக்கணும். கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் தான் நம்ம எல்லா இலையும் கட்ட போகிறோம். இப்படி தான் பூக்காரவங்களும் மாலை கட்டுவாங்க. இந்த பலா இலை நல்ல திக்காக இருக்கும். 2-3 நாளைக்கு உங்களுக்கு வாடாமல் இருக்கும். அதனால தான் நான் இந்த இலை எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த இலை வேணாலும் எடுத்துக்கலாம். எப்பயுமே இலை எடுக்கும்போது ரொம்ப திக்காக எடுக்காதீங்க, உடஞ்சி போயிடும். ரொம்ப லேசாக எடுத்திங்கன்னா சீக்கிரமாக வாடி போயிடும். அதனால் முத்தலாகவும் இல்லாமல் ரொம்ப இலசாகவும் இல்லாமல் மீடியமாக உள்ள இலைகளை எடுத்துக்கோங்க. நல்லா வளைஞ்சு கொடுக்கும், உடையாமலும் இருக்கும். பாருங்கள், ஒரு கை நீளத்துக்கு இலை ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டேன். இதை தொடர்ந்து நம்ம இட்லி பூவை வச்சு கட்டலாம். ஒரு 8 பூ வச்சுருக்கிறேன். வச்சுட்டு அதே போல் தான் நாரை மேலே கொண்டு வாங்க. ஸ்லோவாக காட்டுறேன் பாருங்கள். அதை அப்படியே சுற்றி இந்த காம்புகளுக்கும் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க நாருக்கும் மேலே அப்படியே எடுக்கணும். திரும்ப பாருங்கள், இன்னொரு 8 இட்லி பூ வச்சுருக்கிறேன். நாரை அப்படியே இந்த காம்புக்கு மேலே கொண்டு வாங்க. கொண்டு வந்து அப்படியே ஒரு சுற்றி இந்த நாருக்கும் காம்புக்கும் நடுவில் வெளியில் எடுக்கணும். பாருங்கள், இதை போல் அப்படியே வெளியில் எடுத்துட்டிங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கும். எப்பயுமே லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கிற நாரை நல்லா க்ரிப்பு விடாமல் டைட்டாக பிடிச்சிட்டு அதே போல் கட்டிகிட்டே வாங்க. இட்லி பூவை நல்லா மொத்தமாக 8 to 10 பூ எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பந்து மாதிரி கேப் இல்லாமல் நல்ல மாலை அழகாக வரும். க்ரிப்பு விடாமல் நாரை லெஃப்ட் ஹேண்டில் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பெரிய நாரை, சின்ன நாரை தான் அப்படியே நம்ம சுற்றிகிட்டே வர்றோம். நம்ம பூக்களை வச்ச உடனே லைட்டாக திருப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுற்றிகிட்டே தான் வரும். நம்ம கட்ட அப்படியே சுற்றிகிட்டே வந்துடும், ஃபுல் ரவுண்டு வரும். இதே போல் இன்னும் ஒரு கை நீளத்துக்கு நாம் கட்டிக்கலாம். பாருங்கள், ஒரு கை நீளத்துக்கு கட்டிட்டேன். பால் மாதிரி எப்படி பந்து மாதிரி நல்லா நெருக்கமாக இருக்குது பாருங்கள், கேப்பே இருக்காது. கடைசியாக நல்லா 2 நாரையும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். லெஃப்ட் ஹேண்டில் ஒரு நார் வச்சுருக்கோம், ரைட்டில் ஒன்று வச்சுருக்கோம். 2ஐயும் சேர்த்து நாட் போட்டுட்டு ஒரு 2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு சிசர்ஸ் எடுத்துகிட்டு இந்த இட்லி பூ எந்த லெவலுக்கு இருக்குதோ அதே லெவலுக்கு நாம் காம்பு நுனி பகுதியெல்லாம் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கு பாருங்கள், அது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். சுற்றி இதே போல் ட்ரிம் பண்ணி விட்டுருங்க, மாலை ஈவனாக இருக்கிற மாதிரி. இதே போல் 4 பீஸ் நம்ம கட்டணும்.
இப்போ பாருங்கள் 4 பீஸும் நான் கட்டி வச்சுட்டேன். அடுத்ததாக நந்தியாவட்டை பூவை கட்டலாம். அதே போல் பெரிய நார் ஒன்றும் சின்ன நார் ஒன்றும் சேர்த்து 2 இன்ச் கேப் விட்டு நாட் போட்டுக்கோங்க. டைட்டாக நாட் போட்டுட்டு ஒரு கனமான நந்தியாவட்டை பூவை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நார் அப்படியே பூக்கு மேலே கொண்டு வந்து காம்புக்கும் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க நாருக்கும் நடுவில் வெளியில் எடுக்கணும். கிரிப்பை விடாமல் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கட்ட கட்ட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இது நார்மலாக பூ கட்டுறதை விட இது ஃபாஸ்ட்டாக கட்டலாம். ஆனால் ரொம்ப நீளமாக 1 முழத்துக்கு மேலெலாம் கட்ட முடியாது. அதனால தான் அரை முழமாக சின்ன சின்ன பீசஸாக கட்டிட்டு நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி தான் மாலை செய்யணும். இந்த பூவில் மாலை கட்டினா சம்பங்கி பூவில் கட்டுற மாலையை விட அடர்த்தியாக ரொம்ப அழகாக இருக்கும். சாமிக்கு போட்டிருக்கும் போதும் திக்காகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். நர்சரியில் கேட்டு திக்கான ஒத்த நந்தியாவட்டை அப்படின்னு கேட்டு வாங்கி தான் நான் இதை வீட்டில் வச்சு வளர்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் மாலை கட்டுறதுக்கு இந்த பூவு. பூக்கடையில் கட்டுற மாலையெல்லாம் விட நாம் கட்டுற மாலை ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே நீங்கள் கோயிலில் கொண்டு போய் சாமிக்கு போட்டிங்கன்னா கூட கேட்பாங்க, எப்படி இவ்வளோ அழகாக கட்டினீங்கன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாமியையும் நல்லா அலங்கரித்து நம்ம பார்க்கலாம். இப்போது கடையில் எப்படி மாலை கட்டுறாங்கங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதே போல் 2 பீஸ் கட்டியிருக்கிறேன். கட்டிட்டு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம மாலையை ஜாயின் பண்ண போகிறோம். மேலேயும் கீழேயும் க்ரீன் அண்ட் ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் வர மாதிரியும் சென்டரில் ஒயிட் ஃப்ளவர்ஸ் வர மாதிரியும் நல்லா டைட்டாக கட்டிடுங்க. கேப் விடக்கூடாது. எல்லாத்துலேயுமே நம்ம 2 இன்ச் கேப்புக்கு விட்டு தான் நாரை விட்டு தான் கட்டியிருக்கிறோம். ஸோ அந்த 2 இன்ச் கேப்பில் உள்ள அந்த நாரை யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு கட் பண்ணிடலாம். இதே போல் 2 சைடுக்கும் கட்டிட்டு சென்டரில் நான் மொத்தமாக சேர்த்து கட்டியிருக்கிறேன் இட்லி பூவை. இட்லி மாதிரி இதை சேர்த்து முடிச்சு போட்டுட்டிங்கன்னா சூப்பரான மாலை ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். Thank you for watching.